நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆகாதுங்க மேடம். நீங்க இங்க இருங்க சந்திரானா. நான் டாக்டர் கங்காதரனை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வரேன். டாக்டர், என்னாச்சு? மனு இப்ப ஐசியூல இருக்கான். ஷிவரிங், மூச்சு விடவே சிரமப்பட்டான். வாங்க. ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? அவர் வருத்தப்படுற மாதிரியோ இல்ல ஷாக் ஆகிற மாதிரியோ ஏதாவது நடந்துச்சா? எனக்கு சரியா தெரியல. அஞ்சனா கத்துன சத்தம் கேட்டுதான் நான் ரூமுக்கே போனேன். அப்ப அவன் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தான். சடனா அவன் மூச்சை விடல, அப்படியே உறைஞ்சு போய் கிடந்தான். வெரி சீரியஸ். அஞ்சனா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவன் மூச்சை விடவே ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு இன்னும் சுய நினைவு வரல. பாக்குறேன், இது லிவர் சிரோசிஸ் சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். என் பையனோட உயிரே இப்ப உங்க கையில தான் இருக்கு. நான் முதல்ல செக் பண்ணிட்டு வரேன். டாக்டர், சந்திரானா, டாக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க மேடம். இது வரைக்கும் எனக்காக நான் எதுவுமே வேண்டிக்கிட்டது இல்லை. என்னோட கவலைகளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றணும். மனுஷார் எங்களுக்கு உயிரோட வேணும். ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட நான் இப்ப விசாரிக்கல. நல்ல செய்தியை நீ தான் சொல்லணும். அது இங்க இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். அது வரைக்கும் நான் இந்த பூஜா ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். உன்னை கும்பிடுறத தவிர வேற எதையும் செய்ய என்னால இப்ப முடியாது. இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. டாக்டர் கங்காதரன் செக் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் மருந்தை வாங்கிட்டு வர்றேன். இந்தாங்க பணம். வேண்டாங்க மேடம், என்கிட்ட இருக்கு.
ஹலோ. ராஜீவண்ணா, மனுவை திரும்பவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அச்சோ, என்னாச்சு? திடீர்னு ஃபிக்ஸ் வந்த மாதிரி துடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேச்சு மூச்சே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜீவண்ணா. நான் உடனே கிளம்பி வரேன். டாக்டர் கங்காதரன் என்ன சொன்னாரு? அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, நேர்ல வந்து பேசலாம். நான் கிளம்பி வரேன். ஹலோ அஞ்சனா. நான் சுஜா மேடம். அஞ்சனா எங்க? பூஜை ரூம்ல இருக்கா. மனுசார கூட்டிட்டு போனதுமே பூஜை ரூம்க்கு போனவதான், இன்னும் வெளியில வரல. அவளை தொல்லை பண்ணாத, அவ சாமி கும்பிடட்டும். எப்படி இருக்கு மேடம்? இன்னும் டாக்டர்ஸ் எதுவும் சொல்லல. நீ சாஜிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. சொல்லிடுறேன். அப்புறம் பிரதீபா கிட்ட மனுவுக்கு சீரியஸ்ன்னு சொல்ல வேண்டாம். லேசா நெஞ்சு வலி வந்துச்சுன்னு சொன்னா போதும். சரி. மனுஷாருக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லையா, லைட்டா நெஞ்சு வலி, அதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவருக்கு கால் பண்ண சொல்லி மேடம் சொன்னாங்க. என்ன சுஜா? மனுஷார திரும்பவும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு? இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. அஞ்சனா ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மூச்சு திரும்ப வந்துச்சு. மேடம் உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். சரி. டாக்டர், செக்கப் போய்கிட்டு இருக்கு. கார்டியாக் அரெஸ்ட் வந்ததா தான் நான் நினைக்கிறேன். கார்டியாலஜிஸ்ட் கணேசனை நான் வர சொல்கிறேன். அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். மல்லிகா, ராஜீவண்ணா, கூல் டவுன். இப்போ என்ன பொசிஷன்? இன்னும் எதுவும் கிளியரா தெரியல. கார்டியக் அரெஸ்டா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. சாஜி, உனக்கு சுஜா கால் பண்ணி சொன்னாளா? ஆமா. ஏதாவது அவசர வேலைனா சொல்லுங்க மேடம். எனக்கு எதுவுமே புரியல. அஞ்சனா எங்க? அவ இங்க வரல, வீட்ல தான் இருக்கா. பூஜை அறையில மனுவுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கா. திடீர்னு எப்படி வந்தது? மனுவோட ஃப்ரெண்ட் அலெக்ஸ்னு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இந்த பேஷண்ட் ஏற்கனவே இங்கே அட்மிட் ஆனவர் தான். இஸ் ஆல்கஹாலிக், லிவர் சிரோசிஸ். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக வெயிட் பண்ணுறாரு. உங்கள் டயக்னோசிஸ் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. பேஷண்ட் வீட்டுக்கு நான் ரெகுலராக போய் செக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அவரை நல்லா தான் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேஷண்ட்டோட ஒய்ஃப் ரொம்ப எஃபிஷியன்ட். ராஜீவண்ணா, டாக்டர், இவங்க தான் பேஷண்ட்டோட அம்மா. எனக்கு தெரியும், மல்லிகா பிரதாப். ராஜீவ்நாத், பயப்படாதீங்க, நான் போய் சரி சார். ஓகே, தேங்க்யூ. மல்லிகா, டாக்டர் கணேஷ், இவர் ஃபேமஸான கார்டியாலஜிஸ்ட். எனக்கு இன்னும் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கு.
என்னால இந்த ஜென்மத்துல நிம்மதியா வாழவே முடியாதா? மல்லிகா, வாழ்க்கையில் எது நடந்தாலும் தாங்கணுமா? அதுக்கான மன வலிமையும் உங்ககிட்ட இருக்குமா? அப்படிதான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அதை நான் இழந்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு தான் இப்ப தோணுது. மல்லிகா, டாக்டர் மனு எப்படி இருக்கான்? முதல்ல டாக்டர் கணேஷ் டெஸ்ட் பண்ணி முடிக்கட்டும். மல்லிகா, அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அஞ்சனா அம்மா சீக்கிரம் ஓடி வாங்கன்னு கத்துனா. அப்பதான் நான் போனேன். என்னால நம்பவே முடியல. She done a very good job. அஞ்சனா இஸ் ரியலி கிரேட். மெடிசன் ஏதாவது கொடுத்தாளா? இல்ல, அஞ்சனா ஒரு அதிசயம் டாக்டர். அவ என்னோட மக, இறக்கம் நிறைஞ்சவ. டாக்டர், இப்போ மனுவோட பொசிஷன் என்ன? சொல்றேன், பார்த்துட்டு வரேன். அலெக்ஸ் கால் பண்ணானா? அவன் லிவர் கொடுக்க போறதா சொல்லியிருந்தான். அவன் செஞ்சாலும் செய்வான். அலெக்ஸ்க்கு மனுவை அந்த அளவுக்கு பிடிக்கும். நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதுனால மட்டும்தான் நம்ம பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டான். அலெக்ஸ் டோனர் ஆயிட்டா என்னோட ரீஎன்ட்ரிக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அஞ்சனா கொடுத்தா பிரச்சனை தான். நீ இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பேன்னு நினைச்சேன். என்னாச்சு? அப்பாவை கட்டாயப்படுத்தினா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நான் கட்டாயப்படுத்தல. அங்கதான் ஆப்ஷனா அஞ்சனா இருக்கால. அஞ்சனா லிவர் குடுக்கறது ஆபத்தாச்சே. என்ன ஆபத்து? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணாயிருவாங்க. ஒன்னாகட்டும். அலெக்ஸ், நான் இனி எதுவும் பண்ண போறதில்ல. அவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. அஞ்சனா என் நெஞ்ச தொலைக்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டா. அலெக்ஸ், நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவங்கள பிரிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சா அவன் நம்மள கொலையே பண்ணிடுவான். மனுவை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் அதை பத்திலாம் ஒன்னும் சொல்ல போறதில்ல. அதுல நானும் ஒருத்தனா தானே இருக்கேன். சரி, சாரதா தான் பிகே நிலையத்தோட சமையல்காரி. சொல்லு சாரதா, எப்போ? டாக்டர் என்ன சொல்றாரு? சரி, நெக்ஸ்ட் ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. மனு திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அலெக்ஸ் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதோ ஃபிக்ஸ் வந்திருக்கு போல. அப்புறம் மூச்சே விடலையா? அந்த அஞ்சனா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தான் திரும்பவும் உயிர் வந்திருக்கு. அவன் முதல் முறையா என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அங்க நடந்தது இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. கலங்கிக்கிட்டு பேசினா. அலெக்ஸ், சென்டிமெண்ட் வேணாம். உன்னை பார்த்தாலே எனக்கு இப்ப பயமா இருக்கு. ஏமாத்திராத. மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அவனுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமே நான் தான். நான் அவனை விட்டு பிரிய போறேங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஞ்சனா அவனுக்கு கொடுத்திருக்கிறது 2வது ஜென்மம். அத அவன் தெரிஞ்சுக்கிட்டானா அஞ்சனா தான் வேணும்னு ஒத்த கால நிப்பான். நான் கிளம்புறேன். எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போகலாம். ஏய் வேண்டாம். இனி உங்களை மீட் பண்றதா இல்ல, விட்டுருங்க. இவன் போனா கண்டிப்பா நம்மள மாட்டி விடுவான். சவப்பெட்டிய இப்பவே ஆர்டர் பண்ணிடலாம்.
இப்படி காத்துக்கிட்டு நிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது. வீட்ல அஞ்சனா எப்படி இருக்காளோ தெரியல. மேடம், சுஜா, இன்னும் அவ பூஜை அறையில தான் இருக்காளா? அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. அவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடு. எப்படியாவது சாப்பிட வச்சிரு. சரிங்க மேடம். மேடம். சொல்லுங்க சிஸ்டர். டாக்டர் கங்காதரன் உங்களை வர சொன்னார். ராஜீவண்ணா, எனக்கு தனியா போக ஒரு மாதிரியா இருக்கு. நானும் வரேன். போயிட்டு வா. எந்த பக்கம் தான்? இந்த அலெக்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமா? அவன் நம்பர் இருக்கா? இல்லையே. ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. மல்லிகா, ரிலாக்ஸ். என் மகன் எனக்கு கிடைப்பானா? எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். சாகிறதுக்காக யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு வருவாங்களா? உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு காரணம் ஒரு சடன் ஷாக் தான். லிவர் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு நோயாளியோட மற்ற பாகங்களும் வீக்காக தான் இருக்கும். அதனால தான் இந்த திடீர் ஷாக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் மணி இறந்திருக்காரு. நான் அதை என் கண்ணால பார்த்தேன். சிபிஆருங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சதுனால மட்டும்தான் செத்து போன அவரு திரும்ப கண் முழிச்சிருக்காரு. அதுவும் அந்த செகண்டே செஞ்சதுனால தான். ஆமா, அவர் ஒய்ஃப் வரலையா? அவ வீட்ல இருக்கா. பூஜை ரூம்ல இருக்கா. புரியுது. புருஷன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவங்க வேண்டுதல் பலிக்கட்டும். தொடர்ந்து ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். மல்லிகா, எல்லாம் சரியாயிடும். டாக்டர், பேஷண்ட் மனுவுக்கு ஷிவரிங் வந்துருச்சு. மூச்சு விடவே கஷ்டப்படுறாரு. சார் வாங்க. என்னோட பையன் எனக்கு வேணும். அவனை எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. மல்லிகா, என்னம்மா இது? என்னால தாங்கிக்கவே முடியலன்னா அவன் எனக்கு திரும்ப உயிரோட கிடைப்பானா? ஒன்னும் ஆகாதுமா. நமக்காக இல்லைனாலும் சதா சர்வகாலம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க அஞ்சனாவுக்காக வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். சாஜி, இரு. இந்த கார்டை வச்சுக்க. பின் நம்பர் நான் மெசேஜ் பண்றேன். ஏமா, இந்த ஏடிஎம் பின் எல்லாம் கொடுக்கணுமா? கோடி கணக்கில் டிரான்சாக்ஷன் ஆகிற அக்கௌண்ட்மா. ராஜீவண்ணா, உதவின்னு எப்ப கூட்டாலும் ஓடி வரவன். என் மகளோட அண்ணா அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவனுக்கு பணம் தேவைப்பட்டா நானே கொடுப்பேன்.
பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மனு சாருக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா வேண்டாம், கையை கீழே போடுங்க. சுஜா எப்போ வேணாலும் வருவா. அஞ்சனா, ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடு. நான் தான் வேண்டான்னு சொன்னல. ஜூஸ் ஆகுது, நீ சும்மா அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லாத. ஏற்கனவே வந்தது லிவரோட சம்பந்தப்பட்டது. அது அடிக்கடி வர வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கும் ஹார்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தான் இப்போ டெஸ்ட் பண்றோம். நாளைக்கு மார்னிங்குள்ள ஒரு கிளியர் பிக்சர் எங்களுக்கு கிடைச்சிடும். அது பாசிட்டிவா இருக்குமா? பாசிட்டிவா இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். மெடிக்கல் சயின்ஸ்ன்றது கடவுளுக்கு மேல இல்லையே, எங்களுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. யூஎஸ்லேருந்து ஏதாவது டாக்டரை வர வைக்கலாமா? அதுக்கான செலவையை நாமளே பண்ணிடலாம். மிஸ்டர் ராஜு, நான் 25 வருஷம் யூஎஸ்ல வேலை பார்த்தா டாக்டர். இங்க நோய் வந்துச்சுன்னா உடனே அமெரிக்காவுக்கு போறதா? அங்க போனாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும். சாரி சார், ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன். நம்ம ஊர் அமைச்சர்கள் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவங்க அமெரிக்கா போன மாதிரி இருக்கும், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம்ல, அதுவும் அரசு பணத்துல. அதனால இந்தியன் டாக்டர்ஸோட மதிப்பு தான் குறையுது. மல்லிகா, இந்தியாவில் இருக்கிறதுலையே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை மனுவுக்கு கொடுப்போம். எந்த டவுட்டும் வேண்டாம். நீங்க எல்லாருமே இங்க இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. வேணும்னா யாரா ஒருத்தருங்க. ப்ரோக்ரஸ் தெரியணும்னா எனக்கு கால் பண்ணா போதும். ஓகே டாக்டர். இந்த மல்லிகா பிரதாப்ப அயன் லேடின்னு சொல்லுவாங்க. மகனுக்கு ஒரு பிரச்சனைனதும் சாதாரண அம்மாவாயிட்டாங்க. நாமளும் அப்படிதானே. நம்ம பசங்களுக்கு ஒரு நோயினா டாக்டருங்கிறத மறந்து எல்லா அப்பாக்களை மாதிரி ஆயிடும்ல. அப்சல்யூட்லி. அம்மாவுக்கு மருந்து கொடுக்க டைம் ஆயிடுச்சு. கூட்டிட்டு போ. நீங்க போங்கம்மா. சாப்பாட்டையும் மருந்தையும் மிஸ் பண்ணாதீங்க. என்ன எதுக்கு இப்படி முழுங்கன்னு முழுங்குறீங்க? மெதுவா சாப்பிடலாம்ல. உன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒண்ணு சமைச்சு போடல, கொஞ்சம் குழம்பு திடி. ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்கள பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்ல. அவன்லாம் பொழைக்கலாம் மாட்டான். பெரும்பாலான குடிக்காரங்க இப்படிதான் சாவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உண்மையை மட்டும் தாண்டி பேசுவேன். நீ வேணா பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரப்போது பாடி மட்டும்தான். அப்படியே என்ன கொஞ்சம் குழம்பு திடி. ஏ சாரதா, நீ சாப்பிடு. போனத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா
அப்புறம் காரியம் முடியற வரைக்கும் ஒழுங்கா சாப்பிடவே முடியாது. சாப்பிடு சாப்பிடு. இதெல்லாம் என்ன பிறவியோ. தங்கச்சியை நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. இந்த மனு இது வரைக்கும் நிம்மதியை வாழவே விட்டதில்ல. நான் தங்கச்சிக்காக தான் பதறி அடிச்சு போய் ஓடி வரேன். தெரியும். நாளைக்கு காலையில தான் கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு டாக்டர் சொல்றாரு. நாம எல்லாரும் இருக்கணும்னு தேவையில்லை, ஒருத்தர் இருந்தா போதும். நான் இங்க இருக்கிறேன், நீங்க போங்க. நானும் கூட இருக்கிறேனே. வேண்டாண்ணா, ஹோட்டல் டைம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இங்க வந்துடுவாங்க. அவங்க பூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன். சாஜி, உனக்கு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுப்பா. அஞ்சனாவுக்காக தான் நான் போறேன். இல்லைன்னா நானே இங்க இருந்திருப்பேன். வேண்டாம், நான் தான் இருக்கிறேன்ல. இந்தாங்க உங்களுடைய ஏடிஎம் கார்டு. வேண்டாம், உங்ககிட்டயே இருக்கட்டும். காலையில வரும்போது வாங்கிக்கிறேன். சரி, நாங்க கிளம்புறோம். வரப்பா. மேடம், அஞ்சனா கிட்ட கிரிட்டிக்கல்னு சொல்ல வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். சாஜி சொன்னதை நீங்க கேட்டீங்களாண்ணா? அவன் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தீங்களா? எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத அண்ணன் தங்கச்சி. நாமளும் இவங்கள பார்த்து கத்துக்கணும். நீங்க வேணா வீட்டுக்கு போங்க சந்திரானா. வேணாங்க மேடம், இன்னைக்கு நான் போகல. ஏதாவது தேவை வந்தாலும் வரும். நான் அவுட் ஹவுஸில் இருக்கிறேன். இந்தாங்க சாவி. தேங்க்யூப்பா. சரி மல்லிகா, குட் நைட். நீங்க உள்ள வரலையாண்ணா? இல்லம்மா. அஞ்சனாவை பார்க்க வேண்டாமா? காலையில வரமா? நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு போயிடுங்க. அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. என் நிலைமை தான் இப்படி இருக்கே. கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் பிறக்குமா? நானும் அப்படி ஆசைப்பட ஆரம்பிச்சு எவ்வளவோ நாள் ஆச்சு. சில நேரங்கள்ல எனக்கே அஞ்சனாவை இங்க தங்க வச்சு கஷ்டப்படுத்தணும்னு தோணுது. சந்தோஷமா வாழணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. இது நாள் வரைக்கும் அவளுக்கு அது கிடைச்சதே இல்லை. அதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், ஒருவேளை அவளும் போயிட்டானா என் நிலைமை என்ன ஆகுறது? இது கூட சுயநலம்தான். ஆனா இது எதையும் மனு புரிஞ்சுக்கிறதே இல்லை. இதுக்குதான் அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. கஷ்டம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாம மனுவை நான் வளர்த்தேன். சோனாவும் அப்படிதான் வளர்ந்தா. என்னதான் நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி வாழணும். நான் அதுக்கு பழகிக்கிட்டேன். சோனா வீட்டுக்கு வந்துட்டாளா? வீட்டுக்கு போனாதான் தெரியும். இப்பெல்லாம் நான் அவளை நினைச்சு கவலைப்படுறதே இல்லை. என் மேலேயே பார்க்குறேன். சில நாள் முழுசா அவளுக்காகவே ஒதுக்கி வச்சிருவேன். அன்னைக்கு நான் மட்டும் தனியா அவளை நினைச்சு அழுது தீர்த்துருவேன். கொஞ்ச நேரம் மனசு விட்டு அழுதா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமா? நாமெல்லாம் வாழ்க்கைங்கிற வகுப்புல
பாடத்தை கத்துக்கிற மாணவர்கள் மட்டும்தாம்மா. வழக்கமான கல்விக்கும் இதுக்கும் கொஞ்சம்தாம்மா வித்தியாசம். என்ன சிலபஸ் நமக்கு தெரியாது, கத்துக்கும் போது மட்டும்தாம்மா தெரியும். சரி, நான் கிளம்புறேன். தகவல் வந்தா சொல்லு. ம் ம். சுஜா, மேடம் மேடம் ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு எதுவும் சொல்லல. அங்க எல்லாரும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ராத்திரி சாஜி அங்க இருக்கான். ஏதாவது தேவைன்னா கால் பண்ண சொல்லியிருக்கேன். தனியா இருக்கிறாரா? இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அங்க வந்துருவாங்க. அஞ்சனா இங்க பூஜை ரூம்ல தான் இருக்கிறா. இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடலையா? இல்ல, நான் 2 தடவை கூப்பிட்டு பார்த்தேன். என்னை திட்டி அமிச்சிட்டா. ஹாஸ்பிட்டல் விஷயம் எதுவும் சொல்லல. நான் எதுவும் சொல்லல. நீங்க வந்து கூப்பிட்டாதான் அஞ்சனா வந்து சாப்பிடுவா. அஞ்சனா, நீங்க ஏன் வந்துட்டீங்க? எல்லாரும் அங்க இருக்க வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சாஜி அங்க இருக்கான். டாக்டர் என்ன சொன்னாரு? கார்டியக் அரெஸ்ட் ஆயிருக்கான். அவன் செத்து பொழைச்சிருக்கான். நீ சிபிஆர் பண்ணதுனால தான் அவன் பொழைச்சான். டாக்டர் உன்னை பாராட்டினாரு. அவனுக்கு இன்னும் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கான். காலையில கிளியர் பிக்சர் கிடைச்சிரும்னு டாக்டர் கங்காதரன் என்கிட்ட சொன்னாரு. எத்தனை % பாசிபிலிட்டி? அது எதுவுமே சொல்லல. ஆனா கிரிட்டிக்கல் தான். அவன் ஹார்ட்ல என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு ஃபுல் டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுமா. பொழைச்சிருவான். உன்னோட இந்த வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். அதனால தான் நான் வேண்டிக்கிறேன். நீ இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடலன்னு சுஜா சொன்னா. வேண்டாம்மா. வாமா, நாம ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம்மா, நீங்க சாப்பிடுங்க. அஞ்சனா, கொஞ்சமாவது சாப்பிட. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நல்ல தகவல் வர வரைக்கும் நான் பூஜை ரூம்ல தான் இருப்பேன். நீங்க எனக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கணும். உன்னோட விருப்பம்மா. நீங்க சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும். கடவுளே, என் பையனை காப்பாத்து.
இதுக்கு காரணம் ஒரு சடன் ஷாக் தான். அதனால தான் இந்த திடீர் ஷாக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் மனு இறந்திருக்காரு. சிபிஆருங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சதுனால மட்டும்தான் செத்துப்போன அவர் திரும்ப கண் முழிச்சிருக்காரு. மேடம், ம் அஞ்சனா கிட்ட கிரிட்டிக்கல்னு சொல்ல வேண்டாம். நான் தான் மல்லிகா. இங்க மனோக்கு அப்படியே தான் இருக்கு. நீங்க போன பிறகு ஷிவரிங்லாம் எதுவும் வரல. டாக்டர் கங்காதரன் போய் பார்த்தாரா? இன்னும் போகல. அப்பப்போ மனோ சாரை வந்து பார்ப்பாரு. பயப்படாதீங்க மேடம். நான் காலையில ஃபோன் பண்ணி கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. சாஜி, நீ தனியா இல்லல? இல்ல, என் டீமே இங்கே தான் இருக்காங்க. எதுக்கும் ரெடியா நாங்க இங்கேயே தான் இருக்கோம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் எங்க தங்கச்சிக்காக தானே மேடம். தங்கச்சி என்ன பண்றா? நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்கேன். தங்கச்சி கிட்ட அண்ணனுங்க எல்லாம் இங்கேயே தான் இருக்கும்னு சொல்லுங்க. ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. கூப்பிடுறேன் மேடம். மேடம், என்ன சுஜா? நீங்க எதுவும் சாப்பிடவே இல்லையே மேடம்? எனக்கு வேண்டாமா, நீ போய் சாப்பிட்டுட்டு படு. பிரதீபாவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டியா? மேடம், அஞ்சனா என்ன கட்டாயப்படுத்தாதீங்கம்மான்னு சொல்லிட்டா. அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். நீ போ. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டிருப்பியே. மனுவுக்கு நாம ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதோட பலனை தான் அவன் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுற வரைக்கும் மனுவை வள்ளத்தை ஆளாக்குனதே நீதான். அன்னைக்கு அவன் நல்லவனா தான் இருந்தான். நீ சொல்றத தாண்டி அவன் எதுவும் செஞ்சதே இல்லை. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு பழசெல்லாம் பெரும்பாலும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மனுவோட சின்ன வயசும் ஞாபகம் இல்லைல்ல. அவன் இன்னும் ஐசியூல தான் இருக்கான். அவனுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. அவனுக்கு அஞ்சனா தான் சிபிஆர் பண்ணி காப்பாத்தினா. அதனாலதான் இன்னைக்கு மனு இருக்கான்.
டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லுவாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாசிட்டிவ் நியூஸ் வரணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் இதையெல்லாம் உன்னை காயப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சொல்லல. என்னோட கவலையை நான் சொன்னேன். சாஜிதான் என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்ன சாஜி, அங்க ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். ஒரு சந்தோஷ செய்தி ஒன்று சொல்ல போறேன். என்னப்பா? மனு நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துகிட்டு இருக்காரு. நல்ல விஷயம்ப்பா. டாக்டர் வந்தாரா? காலையில வந்து பார்த்துட்டு போனாரு. கிரிட்டிக்கல் ஸ்டேஜை கடந்துட்டாருன்னு சொன்னாரு. தேங்க்யூ இந்த நல்ல செய்தியை சொன்னதுக்கு. மேடம், என்ன? அது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அஞ்சனாவையும் டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி, கூட்டிட்டு வரேன். அவ பூஜை ரூம்ல தான் இருக்கா. நான் போய் இந்த விஷயத்த சொல்றேன். பிரதீபா, மனு கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டானா? நான் இந்த விஷயத்த போய் அஞ்சனா கிட்ட சொல்லிட்டு வரேன். அஞ்சனா, என்னம்மா? நீ விடியற வரைக்கும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தல, அந்த கடவுளுக்கு உன்னோட வேண்டுதல் கேட்டுருச்சு. என்னாச்சு? நீதான் சொன்னல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வர வரைக்கும் வேண்டிக்கிட்டே இருப்பேன்னு. இப்ப நல்ல செய்தி வந்துருச்சு. சாஜி கால் பண்ணா, மனு கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டானா. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாராம். இப்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கானா. உன்னை டாக்டர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? கிருஷ்ணா, தங்கச்சி, எங்கண்ணா இருக்க? மனுவுக்கு மெடிசன் வாங்க லிஸ்ட் கொடுத்தாங்க. வாங்க போய்கிட்டு இருக்கேன். மனு சாருக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ பாத்தியாண்ண? இல்ல, டாக்டர் தான் சொன்னாரு. நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைம்மா. அப்புறம் டாக்டர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருமா. தனியா தான் இருக்கியாண்ண? இல்ல, நம்ம சுரேஷ், ரகு, பிபின்லாம் இருந்தாங்க. நைட்டு ஹோட்டலில் போட்டிட்டு இங்கே வந்தாங்க. காலையில் போயிட்டாங்க. நீ எதுவுமே சாப்பிடாம இருப்பேன்னு? சாப்பிட்றமா? சரிண்ணா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.